எங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத குழப்பம் மக்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் அவர்? எதற்காக மக்களை குழம்ப வேண்டாம்? என்னடா அப்போ குழம்பு சொல்கிறீ அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, இவர் ஏன் குழம்ப வேணாம், தெளிவாக இருங்கன்னு எதை பற்றி சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இது இப்போவே ஆசை தீர சொல்லி பார்த்துக்கங்க பிடிச்சவங்கெல்லாம். ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு தகவல்லாம் வெளியாகிட்டு இருக்குது. எப்போ மாறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இப்போ அண்ணாமலை அவர்கள்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, நீட் தேர்வுலேருந்து விலக்கு வாங்குறதுக்காக திமுக தரப்பில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினாங்கல்ல, அதை பற்றி கேள்வி கேட்டாங்க. இந்த மாதிரி கூட்டம் நடத்திருக்காங்க, அதில் முடிவு ஏற்றப்பட்டிருக்கு என்னென்னா, நீதிமன்றத்தில் போய் தொடர்ந்து நம்ம வாதாடினோன்னா, சட்ட போராட்டத்தை நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக நீட்லேருந்து விலக்கு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எழுதியிருக்காங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தேவையில்லாமல் மக்கள் குழம்ப வேண்டாம், நீட்னால நல்லது தான் நடந்துகிட்ருக்கு, அதனால் பசங்களாம் அதுக்கு ரெடி ஆகிறது தான் கரெக்டு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஆல்ரெடி தீர்ப்புலாம் கொடுத்துருக்காங்க, நீட்னால எந்த பிரச்சனையும் கிடையாது, அதை நம்ம கேரி பண்ணலான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, தேவையில்லாமல் மக்கள் இதை நினச்சி குழம்பிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு அட்வைஸை போட்டிருக்காரு அண்ணாமலை அவர்கள். ஆனால் இது புதிது கிடையாது, இதற்கு முன்பு கூட தீர்மானம் நிறைவேற்றினது தான், அது புதிது கிடையாது. அந்த நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் உங்களுக்கு தெரியும், அது ஆளுநர் ஐயா கிட்ட போகும் பொழுது ஆளுநர் அவர்களுக்கு அதில் அதிகாரம் கிடையாது. அது நியாயப்படி அவங்க ஜனாதிபதிக்கு தான் அனுப்பணும். காரணம், அகில இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பரீட்சை. ஸோ ஜனாதிபதிக்கு தான் அது போகுது. ஏற்கனவே ஜனாதிபதி அவர்களை பொறுத்தவரை கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெல்லூர், சிஎம்சி வெல்லூர், அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டால் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கேஸ்லேயே சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க, நீட் கொண்டு வருவதற்கு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு உரிமை இருக்கா, முழுசா இருக்கு. நீட் யாருக்காவது பாதிப்பு ஏற்படுத்துதா, இல்லை. இந்த கேள்விக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட் பதில் அளிச்சிருந்தாங்க. அதன்படி தான் ஜனாதிபதி அவர்கள் இதற்கு முன்பு மாநில அரசு அவங்க அனுப்பினதெல்லாம் நிராகரித்து திரும்ப அனுப்பியிருக்கிறாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை தமிழக மக்கள் மாணவ செல்வங்களுக்கு நீட் நல்லதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நிறைய மாணவர்கள் நீட் மூலமாக நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க, பின்தங்கிய வகுப்பிலிருந்து வர்றவங்க எல்லாம் நீட் மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏன் போன ஆண்டு, இதற்கு முன்பாண்டு எல்லாமே டாப் 10 ஆல் இந்தியா ரேங்க் 1 எல்லாமே தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறாங்க. அதனால் இன்னைக்கு நீட் விவாதம் என்பது தேவையற்ற ஒரு சப்ஜெக்டாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி பார்க்கிறோம். அதுக்கடுத்துதான் இப்போ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு ஆளுநருக்கு எதிராக வந்துச்சுல, அந்த தீர்ப்பை பற்றி அண்ணாமலை அவர்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு, என்னென்னா ஆளுநருக்கு எதிராக தீர்ப்பு வந்துருச்சு, இதை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டால் அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, எதிரான்னு சொல்ல முடியாது, சுப்ரீம் கோர்ட் சில அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, அது எதுவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ளே அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதானே தவிர ஆளுநர் அதுக்காக மாநில அரசு செய்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும்னு சொல்லியே. அராஜகம் பண்ணாங்கன்னா தட்டி கேட்குற அந்த உரிமை ஆளுநருக்கு இருக்கு இல்லையா, அந்த வேலையை அவர் கரெக்டாக பார்ப்பார் இல்லையா, அதை பார்ப்பார் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துலையும் அது சொல்லுவாங்கள்ல, கீழே விழுந்ததுக்கப்புறம் மீசையில் மண் ஓட்டலடாடே அப்படின்ற மாதிரி, அப்படியுமே அந்த மாதிரி ஊருக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, தீர்ப்பு வந்ததை கூட நீங்கள் எப்படி சூப்பருங்க, உங்களோட டேலண்டு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பின்னடைவுன்னு நான் பார்க்கலீங்கன்னா, குறிப்பாக ஆளுநரை பொறுத்தவரை இந்தியாவில் பல முக்கியமான தீர்ப்புகள் ஆளுநருடைய பதவியை பொறுத்து, அமைப்பு பொறுத்து, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்கில் பல முக்கியமான தீர்ப்புகள் வேறு வேறு காலகட்டத்தில் வந்திருக்கு. டிஸ்மிஸில் பொறுத்த வரைக்கும் 356 பயன்படுத்தலிருந்து நிறைய விஷயங்களை பார்க்குறோம். நேற்று உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் ஒரு முக்கியமான தீர்ப்பு தான். அதை நம்ம ஏற்றுக்கல அப்படிங்கிறது ரெண்டாவது. அதில் உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை ஆளுநருடைய டெசிஷன் மேக்கிங் பவர்ஸுக்கு கால நிர்ணயம் வைத்திருக்கின்றார்கள். எப்போ 1 மாதம் எடுத்துக்கலாம், எப்போ 3 மாதம் எடுத்துக்கலாம், எப்போ ஜனாதிபதிக்கு அனுப்பலாம், எப்போ ஆளுநர் அவராக சுயமாக முடிவெடுக்க முடியும், 2வது முறை சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றினா எத்தனை மாதம் நீங்கள் வச்சுக்கலாம், 1 மாதம் 3 மாதம் நேரம் கொடுத்துருக்கலாம். அதனால் எப்பொழுதுமே உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்புக்கு நம்ம தலை வணங்கித்தான் ஆகணும். நம்ம நாட்டினுடைய அடிப்படை அது. அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் நேற்று தன்னுடைய ஸ்பெஷல் பவர்ஸ், உச்சநீதிமன்றத்துக்குன்னு சில ஸ்பெஷல் பவர்ஸ் கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது, அந்த பவர்ஸை பயன்படுத்தி 10 மசோதாக்கள் ஆளுநர்கிட்ட என்ன இருந்துச்சோ அந்த 10ம் பாஸ் ஆனதாக உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொண்டதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதன்படி அது மக்கள் நினைச்சுக்கலாம், 10 வேற 10 ஒன்று ஒரே சப்ஜெக்ட் தான். தமிழ்நாட்டினுடைய மாநில அரசனுடைய சார்ந்து இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் யார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. அது முதலமைச்சர் அவர்கள் வேந்தராக இருப்பார்கள் அப்படிங்கிறது அந்த மசோதாவில் நிறைவேற்றப்பட்ட போது சொல்லப்பட்டது. அந்த 10 அவ்வளோதான், ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி, எல்லாம் ஓப்பன் யூனிவர்சிட்டி எல்லாத்துக்கும் சேர்த்து அது வந்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உச்சநீதிமன்றத்தினுடைய எல்லா தீர்ப்பையும் நம்ம அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்படித்தான் பார்க்கிறோம். அதே நேரத்தில் எங்கேயும் மாநில அரசு அத்துமீறும் போது ஆளுநர் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் எங்கேயுமே சொல்லல. ஆளுநர் தொடர்ந்து தன்னுடைய கடமையை செய்வாங்க. அதில் ஒரு பவர்ஸ்க்கு கால நிர்ணயம் சொல்லியிருக்கிறாங்க, 1 மாதம் என்ற 3 மாதம் என்ன அப்படிங்கிறது. அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது பாமகவுடைய தலைமை மாற்றம். ராமதாஸ் அவர்கள் தலைவர் ஆயிட்டார்ல,
அதை பற்றி கேட்டதுக்கு அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவங்களுடைய உட்கட்சி விவகாரம், அதை பற்றி பாஜக பேசுகிறதுல நியாயம் இல்லை, அதனால் அதை பற்றி நான் பேச விரும்பல. ஆனால் ராமதாஸ் அவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு தலைவர், அவர் கரெக்டாக வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி இதுலேருந்து நாகரீகமாக ஒதுங்கியிருக்கார். எப்போவுமே அண்ணாமலை அவர்கள் எந்த ஸ்டாண்டில் கரெக்டாக இருப்பார். அவங்க கட்சிக்குள்ளே இது நடக்குது, இது எப்படி அப்படின்ற மாதிரிலாம் கேட்டால் இல்லை அது அவங்க கட்சி விவகாரம், அதை பற்றி நம்ம பேச முடியாதுன்னு சொல்லிட்டு ஒதுங்கிறதுல அண்ணாமலை அவர்கள் எப்போவுமே டீசென்சியை மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு. அதே டீசென்சியை இங்கேயும் மெயின்டைன் பண்ணியிருக்கார். அவங்களுடைய கட்சியினுடைய உட்கட்சி அவங்களுக்குள்ள இருக்காங்கன்னா பலமான கட்சி. இதை வந்து நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து கருத்து சொன்னால் சரியாக இருக்காது என்று நினைக்கின்றோம். நிச்சயமாக எதாக இருந்தாலும் மதிப்பு மிகுந்த டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நல்ல ஒரு முடிவெடுப்பாங்க. தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவாங்க, தமிழக மக்களுக்காக தொடர்ந்து உழைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்குங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். என்ன கருத்துனா, அதிமுக பாஜகவுடைய நட்பு வேணுங்கிறதுக்காக மக்களுடைய ஆதரவை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து. ஆக்சுவலாக பாஜக கூட க்ளோஸ் ஆகணுங்கிறதுக்காக நிறைய விஷயத்தில் மக்கள்கிட்ட இருந்து விலகி போயிட்டு இருக்காங்க அதிமுக அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து எடுத்து வச்சிருந்தாரு. இந்த விமர்சனத்தை கேள்வியாக கேட்குறாங்க அண்ணாமலை அவர்கள்ட்ட. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, திருமாவளவன் அவர்கள் ஆளுங்கட்சி கூட கூட்டணியில் இருக்கார்ல, அவர் சந்தோஷமாக இருக்காரா, நிம்மதியாக இருக்காரா? பட்டியலினத்து மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள்லாம் அவர் கண்ணுக்கு தெரியுதா தெரியலையா? அதெல்லாம் பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. இந்த கூட்டணியை பற்றி என்ன, அந்த கூட்டணியை பற்றி என்னன்னு மற்றவங்கள பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்களே. அவங்க கூட்டணியை பற்றி பேசணும், மற்றவங்கள பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னாவே அவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் அண்ணாமலை அவர்கள். அண்ணே, இது இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருந்து அரசியல் பேசினா சரியா இருக்குமான்னு தெரியலீங்கன்னா, காரணம் வந்து நம்ம தமிழிசை அக்கா இல்லத்துக்கு வெளியிருந்து பேசுகிறோம். திருமாவளவன், அதனால் நான் கடினமான எந்த வார்த்தையை இன்னைக்கு பயன்படுத்த விரும்பலீங்கன்னா, திருமாவளவன் பொறுத்தவரை ஒரு அரசியல் பேச்சாகத்தான் நான் பார்க்கின்றேன். இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறாரு, எந்த கூட்டணியில் இருக்கிறாரு, அவருனால தமிழக மக்களுக்கு நல்லது நடக்குதாக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அண்ணன் திருமாவளவன் சந்தோஷமா இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் பத்திரிகை நண்பர்கள் கேட்கணும். குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய தொடர் குற்றங்கள், இதெல்லாம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உண்மையாலுமே பட்டியலின சகோதர சகோதரிகளுக்காக கடுமையாக போராடுறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஏத்துக்கிறாங்களான்னு கேட்கணும். அதை விட்டு மற்ற கட்சியை பத்தி, அவங்க கூட்டணி எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி அதிகமா கவலைப்படுற மாதிரி இருக்கு. ஊட்டியிலிருந்து முதலமைச்சர் கவலைப்படுறாரு, அண்ணன் திருமாவளவன் கவலைப்படுறாங்கன்னா அவர்களுக்கு பயம் இப்போதே வந்ததாக நாங்கள் பார்க்கிறோம்.